அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் அடுத்த இன்புட்டான ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ் அசெட்ஸ். இந்த ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ் அசெட்ஸை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரை என்னென்ன ஆர்கனைசேஷன் ப்ராசஸ் அசெட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடும், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ப்ராஜெக்ட் சார்ட்டர் டெம்ப்ளேட். ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். இதை என்ன மாதிரியான டெம்ப்ளேட்டில் ஃபில் பண்ண வேண்டி இருக்கும்? நம்ம முன்னாடியே பார்த்தது போல் ப்ராஜெக்டை பொறுத்து, ஆர்கனைசேஷனை பொறுத்து ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்கள் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். அதனால் பெஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக சில பல காலங்கள் இருக்கும், அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். ஸோ ப்ராஜெக்ட் சார்ட்டருக்கும் அதே போல் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம மேனேஜ் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்களை ஃபில் பண்ணும்போது லைஃப் பிகம் ஈஸியர். அதுக்கு அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் லெசன்ஸ் லேர்ன்ட். இதில் ரெண்டு, ஒன்று ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது லெசன்ஸ் லேர்ன்ட். அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்டுகள், முடிஞ்ச வரைக்கும் சிமிலர் ப்ராஜெக்ட்ஸாக எடுத்துக்கிறது பெட்டர். சிமிலர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்டுகள் ரன் பண்ணியிருக்கோம், அது என்ன ஆச்சு, அதுக்கு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் சார்ட்டரை பயன்படுத்தணும், அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா, அந்த ப்ராஜெக்ட் சார்ட்டரில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதே போல் செய்யலாம். அடுத்து லெசன்ஸ் லேர்ன் ரெபாசிட்ரி. இன்ஃபேக்ட் இந்த லெசன்ஸ் லேர்ன் அப்படிங்கிறது நான் பர்சனலாக ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு முறையும் கேட்கக்கூடிய விஷயம். லெசன்ஸ் லேர்ன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம தவறுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள் தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அடுப்பில் சுடுதண்ணி சூடு பண்ணுறதுக்காக அம்மா ஒரு பாத்திரத்தை வச்சுருந்துருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக அந்த பாத்திரத்தை போய் தொட்டிருப்போம், சூடு வாங்கியிருப்போம் சின்ன வயசில். அதுக்கப்புறம் எப்போ சூடான பாத்திரத்தை எடுத்தாலும் ஒரு துணியை வச்சு தான் அந்த பாத்திரத்தை எடுப்போம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தப்புலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம், திரும்ப அதை தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆர்கனைசேஷன் லெவல்லையும் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டில் என்ன விஷயம் நல்லா போச்சு, என்ன விஷயம் சரியாக போகலை, என்ன விஷயத்த பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் இன் த சென்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பேர் லெசன்ஸ் லேர்ன் ரெபாசிட்ரி. அந்த டாக்குமெண்ட்டுகளை ரெஃபர் பண்ணுறது ப்ராஜெக்ட் சார்ட்டர் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப நல்லது. அந்த டாக்குமெண்ட்டுகள் ப்ராஜெக்ட் ரெக்கார்டாக இருக்கலாம், அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் பற்றிய அதர் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ப்ராஜெக்ட் செலெக்ஷன் டெசிஷன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் கேஸ், அதாவது இந்த ப்ராஜெக்டை ஏன் எடுத்தோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் கேஸில் இருக்கும். தேவைப்பட்டால் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராஜெக்ட் சார்ட்டரில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பழைய ப்ராஜெக்ட்லேருந்து என்ன ரீசனுக்காக அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணாங்க, அதுக்கும் இப்போ நம்ம ரன் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்ண இது உதவும். அதே போல் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ், எப்படி போச்சு அந்த ப்ராஜெக்ட், என்னெல்லாம் செஞ்சாங்க, எதனால் அந்த ப்ராஜெக்டோட பர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவாவோ அல்லது நெகட்டிவாவோ போச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணக்கூடும். அதற்கு அடுத்தது மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் மெத்தட்ஸ். இங்கே எதை பற்றி பேசுகிறோன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏற்கனவே பேசியிருக்கோம், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேக் ஹோல்டர், அந்த ப்ராஜெக்ட் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை ப்ராஜெக்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் நம்ம பண்ண பழைய ப்ராஜெக்ட் இதே போல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதே இன்ஃபர்மேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ், ப்ராசஸ், ப்ரொசீஜர் எக்ஸெட்ரா. அதற்கு அடுத்தது ப்ராஜெக்ட் கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க். இங்கே எதை பற்றி பேசுகிறோன்னா, இந்த ப்ராஜெக்ட் எந்த ப்ரோக்ராமோட அல்லது போர்ட்ஃபோலியோவோட பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும். எதுக்காக அப்படின்னா, நேச்சுரலி இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் வேறு ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே வருது அப்படிங்கும்போது அந்த ப்ரோக்ராம் மேனேஜருக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் ப்ராசஸ் அசெட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இன்ஃபேக்ட் டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் மொத்தமே 4 இன்புட், அந்த 4 இன்புட்டை கவர் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.